ஹாய் ஹலோ நம்பளே எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பெங்கல் நவீன். ஸோ இன்னைக்கு என்ன ஒரு பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நம்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், எவ்ரி வீக்லி பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இது 3வது மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ மாநகராட்சி துறையில பாத்தீங்கன்னா நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ அதுல ஒரு குறிப்பிட்ட வேலைவாய்ப்பு தான் இன்னைக்கு நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது எந்த மாவட்டத்துல இருந்து வந்திருக்குது, எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்திருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதுக்கான தகுதி அடிப்படை என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வேண்டிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்பளே இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்மளே இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அபிஷியல் வெப்சைட். இது திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரக்கூடிய எல்லா வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தியும் பாத்தீங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன் இந்த வெப்சைட்ல தான் அப்டேட் பண்ணுவாங்க. சோ இப்ப கரண்ட்ல பாத்தீங்கன்னா 3 வகையான நோட்டிபிகேஷன் அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 25/7/2024 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 9/8/2024 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் சொல்லிருக்காங்க. நோட்டிபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது டிஹெச்எஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டில இருந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து டென்டல் சர்ஜன், டென்டல் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி திருப்பூர் கார்பரேஷன் பிஹெச்எஸ் அண்ட் யூபிஹெச்எஸ் அண்ட் என்ஹெச்எஸ் சப்போர்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டர், டிஸ்பென்சர் சித்தா, எம்பிஹெச்டபிள்யூ தெரபிஸ்ட் அசிஸ்டன்ட், இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். சோ இதுதான் நோட்டிபிகேஷன் நண்பர்களே. இந்த நோட்டிபிகேஷன் பாருங்க கான்ட்ராக்ட் அடிப்படையில் தான் எடுக்கப்படுறது சொல்லிருக்காங்க. டென்டல் போஸ்டிங் பாத்தீங்கன்னா டென்டல் சர்ஜன் அண்ட் அசிஸ்டன்ட்க்கு டோட்டலா 11 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. டென்டல் சர்ஜனுக்கு மாதம் 34,000 ரூபாய் சம்பளம், டென்டல் அசிஸ்டன்ட்க்கு 13,800 ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி 147 பூலுவப்பட்டி பிரிவு, நெருப்பெரிச்சல் சாலை, திருப்பூர் 641-602. இந்த அட்ரஸ்க்கு தான் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பணும். சோ இதுல பாத்தீங்கன்னா அப் டு 35 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 9/8/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் சேரணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா 10th 12th டிகிரி, மார்க் ஷீட், உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிபிகேட், பர்த் சர்டிபிகேட், சோ இது அதே மாதிரி நீங்க திருப்பூர் வட்டத்துக்குள்ள வசிக்கிறீங்கன்னா அதோட சர்டிபிகேட், சோ கிரீன் சிக்னேச்சர் வாங்கியிருக்கூடிய என்ஓசி சர்டிபிகேட், சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மோட அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. சோ இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த போட்டோ இந்த இடத்துல ஒட்டிருங்க. என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணலாம் அந்த போஸ்டிங் மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுடைய நேம், தந்தை பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, ஏஜ், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டீடைல்ஸ், கரண்ட் அட்ரஸ், பெர்மனன்ட் அட்ரஸ், என்ன கம்யூனிட்டி சார்ந்தவர்கள், எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி, ஓசி இதெல்லாமே கொடுத்துருங்க. ஆதார் கார்டு நம்பர் அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ப்ரீவியஸ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் அதோட டீடைல்ஸ் அந்த டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணும். நீங்க டிரான்ஸ்ஜெண்டரா, இல்ல டிஃபரன்சியபிள்டா, இல்ல டிசர்ட் ஒய்ஃபா, டெஸ்டியூட் விண்டோவா, இதுல ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதோட சர்டிபிகேட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட், சிக்னேச்சர், இது எல்லாமே ஃபில் பண்ணணும். அதுக்கு அடுத்த போஸ்டிங் நம்ம பார்ப்போம். சோ இது பாத்தீங்கன்னா 2வது போஸ்டிங்க்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது டிரைவர் போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. மாதம் 13,500 ரூபாய் சம்பளம். 8th முடிச்சிருந்தாலே போதும். கண்டிப்பா வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கணும். 2 years மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த போஸ்டிங் இதுல நர்சிங்க்கு கொடுத்திருக்காங்க. 9 காலி பணியிடங்கள். மாதம் 14,000 ரூபாய் சம்பளம் சொல்லிருக்காங்க. நர்சிங் எடுத்து முடிச்சிருந்திருக்கணும்.
அதுக்கடுத்து பார்மசிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதம் 15,000 வந்து சம்பளம். 10th 12th முடிச்சிருந்தாலே போதும், இல்லைன்னா டிப்ளமோ இன் பார்மசி எடுத்து நீங்க படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஆடியாலஜிஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாதம் 23,000 சம்பளம். அடுத்து இந்த ஆடியோமெட்ரிஷியன் ஆட்டோமெட்ரிக் அசிஸ்டன்ட் வந்து 14,250 வந்து சம்பளம். மத்தபடி நம்ம சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே இதுக்கும் வந்து அப்ளிகபிள். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கொடுத்துருங்க. சேம் நம்ம இங்க என்ன பார்த்தோமோ அதே தான். இங்க வந்து ஜஸ்ட் வந்து என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்க, அது மத்த நம்ம சொன்ன டீடைல்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 3வது நோட்டிபிகேஷன் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த 3வது நோட்டிபிகேஷன் ஆயுஷ் மருத்துவ சித்தாக்கு வந்து ஒரு காலி பணியிடங்களும், மருத்துவ வழங்குனருக்கு வந்து அதாவது டிஸ்பென்சருக்கு வந்து சித்தாக்கு வந்து ஒரு காலி பணியிடங்களும். இந்த டிஸ்பென்சருக்கு வந்து 15,000 சம்பளம், ஆயுஷ் மருத்துவருக்கு வந்து 40,000 சம்பளம், மருந்து வழங்குனருக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து 750, பல்நோக்கு பணியாளருக்கு வந்து டெய்லி 300 வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த ஆயுஷ் மருத்துவருக்கு மினிமம் பேச்சுலர்ஸ் டிகிரி BSMS எடுத்து படிச்சிருக்கணும். மாதம் 40,000 சம்பளம். சிகிச்சை உதவியாளர் ஆணுக்கு வந்து தெரபிஸ்டுக்கு அசிஸ்டன்ட்டுக்கு பாத்தீங்கன்னா மாதம் 15,000 வந்து சம்பளம் சொல்லிருக்காங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து சேம். அவ்வளவுதான் நண்பர்களே. சோ இந்த வீடியோ வந்து அவ்வளவுதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்க கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஊர் டிஸ்ட்ரிக்டான வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து உங்களுக்காக வந்து உங்க நேம் சொல்லி அப்டேட் பண்ணி நாங்க ரிலீஸ் பண்ண போறோம். So thank you friends, thank you so much, all the best for your career.